ஜர்ஜரம்னா தளர்ந்து படுத்து. ஒண்ணு இதுக்கு 25 வயசு சக்தி எல்லாம் இனிமேல்லாம் இல்லை. உபன்யாசம்னு பார்த்தாலே அநேகமா 60க்கு மேம்பட்டவர்கள் தான் உட்காண்டிருப்பா. சொல்லிருக்கிறவர் சின்னவரா இருந்தா கூட கேட்கிறவர்கள் இளைஞர்களா ஒத்தரும் வரமாட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு அது 65 ஆச்சுன்னால் இனிமே ஏதோ கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு வாழ்வோம். யாரோ இளமையில கிருஷ்ணா ராமா கோவிந்தா சொல்லக்கூடாது அப்படின்னு கையை பிடிச்சு தடுத்துட்டா போலே இது நம்ம பேசிட்டு இருக்கோம். காசி ராமேஸ்வரம் கயேன்னு இனிமே போயிட்டு இருக்கலாம். அது எதுக்கு வேணும்னு அந்த இனிமேன்னு ஒண்ணு சேர்த்துக்கிறான்னு தெரியல. அது என்ன 25க்கும் காசி ராமேஸ்வரம் போயிருக்கலாம், 75க்கும் போயிருக்கலாம். அப்ப கூடாது இப்பதான் நினைச்சுட்டு இருக்கோம். வரட்டும். அப்ப அநேகமா உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடுமா? நாம சொல்றபடிக்கு கையு காலு முட்டி ஒண்ணும் கேட்காது. ஷரீரே ஜர்ஜரி பூதே வியாதிகிரஸ்தே கலேபரே. தளர்ந்து போட்டோம். அது வயசானத்தினால தளர்ந்து போகிறத கூட ஒத்துணுலாம். ஆனா வியாதி வந்து தளர்றது இல்லையோ, இது ரெண்டாவது. மூப்பு என்பதே பெரும் வியாதி. வியாதியிலே மற்ற வியாதிகள் ஒண்ணும். வயசானால் வைத்தியர் என்ன சொல்லுவார்? அதெல்லாம் இந்த வயசுக்கு தேய்மானம் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்கு, இந்த வயசுக்கு உங்களுக்கு எவ்வளவு ரத்த கொதிப்பு இருக்கணுமோ அவ்வளவு இருக்கு, இந்த வயசுக்குன்னு ஒண்ணு சேர்த்து சொல்லிட்டே இருப்பார். ஆனா அது என்னதுன்னு நமக்கு புரியறதே இல்லை. அதை வேணும்னு 30 வயசுலயும் சொல்லலாம், 70 வயசுக்கும் சொல்லலாம். ஏதோ தேய்மானம் இருக்குன்னு மட்டும் நம்ம தெரியாது. 20க்கு இருந்தா போல, 10 வயசுக்கு இருந்தா போல 60 வயசுக்கு இருக்க போறதே இல்லை. அதனால மூப்பினாலே தளர்றதாக இருக்கட்டும், நோய்வாய்ப்பட்டு தளருவதாக இருக்கட்டும், ரெண்டையும் சொல்லிட்டார். ஷரீரே ஜர்ஜரி பூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம். ஔஷதம் தான் மருந்து. ஜான்ஹவீதோயம், கங்கை நீர் தான் நமக்கு மருந்து. கங்கை நீர்னு சொல்லும் போது நம்ம தப்பா புரிஞ்சுடக்கூடாது. கங்கை நீர் மருந்து தான். அதுல தீர்த்தமாடுறது ரொம்ப உயர்ந்தது தான். அதுக்குன்னு கங்கை நீர் மட்டுமே ஆகாது. எனக்கு மாரடைப்பு நோய் வந்திருக்கு, போய் ஒரு சொம்பு கங்கை தீர்த்தம் சாட்டேன் சரியா போயிடுமான்னு கேட்டா அப்படி எல்லாம் நடக்காது. அத போல இந்த தர்மத்திலே ஒரு நாளும் தேவையில்லாத நம்பிக்கைகள்லாம் வளர்க்கவே மாட்டான்.